இப்போ வந்து பர்க்யூசிட்டை பற்றி பார்ப்போம். பர்க்யூசிட் செக்ஷன் 17(2). Fairline or perquisite means any casual emolument or benefit attaching to the office and position. certain பொசிஷனுக்கு பட் ஆஃபீஸ் கூட பெனிஃபிட்ஸ் இது. அது addition to the salary and wages which is available to the by the employee. In other word, perquisite is benefit added to the normal salary கூட ஆட் பண்ணுறது. அது வந்து அடிஷன் டு த சேலரி. அலவன்ஸுங்கிறது பார்ட் ஆஃப் த சேலரி. இது வந்து எக்ஸ்ட்ரா ரெகுலராக வரும், இல்லை வராமல் இருக்கலாம். இப்போ என்னென்னலாம் பர்க்யூசிட்னு முதல்ல பார்த்துடலாம். இன்ஸ்டியூட் புக்கில் கொடுத்துருக்காங்க, பட் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. இப்போ பர்க்யூசிட் வந்து லிஸ்டில் எக்ஸம்டட் ஃபார் ஆல், taxable ஃபார் ஆல், இது வந்து எக்ஸம்டட். taxable ஃபார் ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி ஒன்லி. எக்ஸம்டடை முதல்ல பார்த்துடலாம். ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி எக்ஸம்டடு. ஃப்ரீ ரிஃப்ரெஷ்மெண்ட்டு டூரிங் த ஒர்க்கிங் அவர், டீ காஃபி ஸ்நாக்ஸு. ஃப்ரீ ரீக்ரியேஷன் ஃபெசிலிட்டி, இந்த கேரமு செஸ் இது மாதிரி விளையாடுறதுக்கான இடம். ப்ரொவிஷன் ஃபார் டெலிஃபோன் வெதர் த பேசிக் ஆர் செல்லுலர் அஃபிஷியல் யூஸு. ஃப்ரீ மீல்ஸு, ஃப்ரீ எஜுகேஷனு, ட்ரைனிங்கு, ரீஃப்ரெஷர் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. அடிஷ்னலாக வந்து நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கு கொடுக்குறது. லீவ் ட்ராவல் கன்ஸ்ட்ரக்ஷன் இஃப் யூ ட்வைஸ் இன் பிளாக் ஆஃப் 4 இயர்ஸ். 4 இயர்ஸில் 2 வாட்டி போய்க்கலாம். ஃப்ரீ ரேஷனு, பர்கேசிட் அலோட் பை எம்ப்ளாயி. பர்க்யூசிட் வந்து ஃபாரினில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேலை செஞ்சால் தர்றது. அடுத்தது வந்து ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ் கிவன் இன் ஆஃபீஸர், பார்லிமெண்ட்டு, மினிஸ்ட்ரி, ஆப்போசிட்டு லீடர் ஆஃப் ஆப்போசிட் பார்ட்டி எல்லாத்துக்கும் தர்றது. ஃப்ரீ ரெசிடென்ட்டு அண்ட் கன்வேயன்ஸ் ஃபெசிலிட்டி ஆஃப் எ ஜட்ஜு அண்ட் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜு. அதர் பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறப்ப கொடுக்குற பர்க்யூசிட்டு. எனி அமௌண்ட் கண்ட்ரிபியூஷன் டு எம்ப்ளாயி டுவர்ட் த பென்ஷன் அண்ட் டெஃபர்டு ஆனுவாலிட்டி. பென்ஷன் தரது, டெஃபர்டு ஆனுவாலிட்டி வந்து பர்க்யூசிட்டு. எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூட் ஸ்டாஃப் குரூப் இன்சூரன்ஸும் பர்க்யூசிட்டு. இதுக்கு டேக்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் ஆஃப் டேக்ஸு. கம்ப்யூட்டர் லேப்டாப்பு கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மூவபிள் அசட்டு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் 10 years ஓல்டு வித்தவுட் கன்சிடரேஷன். ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிவென்ச்சரு. இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்ரூவ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் கொடுக்குறாங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எக்ஸம்ஷன். டேக்ஸ் ஆன் பார்க் பெய்டு டு எம்ப்ளாயர். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கிவன் இன் ரிமோட்டு ஆஃப்சோர்ஸ் ஏரியா. ரிமோட் ஏரியா, நார்மல் கிடையாது, ரிமோட்டில். அந்த இடத்துல வேறு எந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்கோ இல்லை வந்து ஏரியாவோ இல்லைன்ற இடத்துல கொடுக்குற ரெண்ட்டு ஃப்ரீ அகாமடேஷன் மட்டும்தான் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. இதெல்லாம் எக்ஸம்டட் ஃபார் ஆல் எம்ப்ளாயினா எக்ஸம்டட். டேக்ஸ்லேருந்து எக்ஸம்டட். இதெல்லாம் ஃபுல்லி டேக்ஸ். ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸு. இதில் யார் யாருக்கெல்லாம் எக்ஸம்டட்? கவர்மெண்ட்டில், ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் ஃபுல்லி டேக்ஸபிள். கன்ஸ்ட்ரக்ஷன், ரெண்ட் ஹவுஸு, ஆப்ளிகேஷன் எம்ப்ளாயரு, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பெய்டு எம்ப்ளாயர் ஆன் லைஃப் ப்ரீவியஸ் இயர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அடுத்தது வேல்யூ ஆஃப் ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸு, கண்ட்ரிபியூஷன் டு ப்ரொவைடு த சூப்பர் ஆன்வேஷனு எக்ஸஸ் ஆஃப் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா. அப்புறம் ஃப்ரின்ச்சி பெனிஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் லோனு, ட்ராவல், டூர், அகாமடேஷனு, ஃபுட். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் தான். கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி எல்லாத்துக்கும் டேக்ஸபிள் தான்.
அடுத்தது இங்கே டாக்ஸபிள் ஃபார் ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி. இது வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. கார் அண்ட் எனி அதர் ஆட்டோமொபைல் கன்வெயன்ஸு, சர்வீஸு, டொமஸ்டிக்கு சர்வெண்ட்டு, வாட்ச்மேனு, கார்டனு, கேஸு, வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு டாக்ஸபிள் தான் இதுவும். எஜுகேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் சில்ட்ரன்ஸு, ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸு பை த எம்ப்ளாயி என்கேஜிங் இன் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி. இது எதுக்காக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோன்னா, இதெல்லாம் வந்து எக்ஸம்டடு, இதெல்லாம் ஃபுல்லி டாக்ஸபிள், இதெல்லாம் பார்ஷியல் டாக்ஸபிள். இப்போ இங்கே வந்தோம்னா ஒரு கிளாரிட்டி தெரியும். ஆஸ் பர் த செக்ஷன் 17(2) இந்தியன் கான்ட்ராக்டட் பர்க்யூசிட் இன்க்ளூடிங் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ஏற்கனவே பார்த்துட்டோம் என்ன பர்க்யூசிட். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து டாக்ஸபிள் தான், ஃபுல்லி டாக்ஸபிள் தான். கன்ஸ்ட்ரக்ஷனு, ரெண்ட்டு, பெனிஃபிட்ஸு, அமோடிட்டி, ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி அதுக்கும் டேக்ஸ் தான். அமௌண்ட் பெய்டு ரெஸ்பெக்டட் அதர்வைஸ் பேயபிள், ஆப்ளிகேஷன் அதுவும் டேக்ஸ் தான். ஜஸ்ட் அதே தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நோட்ஸ் பார்த்துருவோம். பர்க்யூசிட் ஆர் taxable under the head of salary only if allowed by employer to employee or any member of household, result of nature of person, advantage of employee, derived in virtue of the employee authority. Perquisite may be contractual or voluntary. In other words, it is not necessary to benefit, must have been received under the enforceable rights. இது வந்து பெனிஃபிட்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் என்ஃபோர்ஸபிள் டு ரைட்ஸாக இருக்கலாம். பர்க்யூசிட் மே பி ரிசீவ்டு ஃப்ரம் ஃபார்மர் ப்ரெசன்ட். யார்கிட்ட இருந்தாலும் பர்க்யூசிட் வாங்கலாம், எல்லாமே டேக்ஸ் தான். மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு இன்க்ளூடிங் பவுஸு, பேரண்ட்ஸு, சர்வெண்ட்டு, டிபெண்ட்டு, சில்ட்ரன்ஸு அண்ட் தேர் பவுஸு. ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயி அடிக்கடி நம்ம இதில் தேர்டு கேட்டகரியில் பார்த்தோம் டேபிளர் காலத்தில். ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயினா என்ன? ஓகே, இதை வந்து ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயிலேருந்து அடுத்த வீடியோவிலேருந்து ஆரம்பிப்போம். பெருசாகிடுச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும்.